ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுப்பீங்களா, அதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்குறாரு. அதுக்கு வந்து will you share power? அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அது இடையில சில பேர் கிளப்பி விடுற பிரச்சனை, கூட்டணியில் ஏதாவது முறிவு ஏற்படுத்துமா அப்படிங்கிறத ஏற்படுத்துகிற ஒரு திட்டமிட்ட சதி செய்யறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை. மாணிக்கம் தாக்கூர் எம்பி அவர்கள் வந்து ஒரு பதிவை ஒன்று போடுறார். அந்த பதிவை பார்க்கும்போது செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கமா அப்படின்ற யோசனை கொடுக்குற வகையில் அவருடைய கருத்து இருக்கு. டெல்லி தலைமை ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ கார்கேவோ அவங்களாம் இந்த விஷயத்துல அமைதியாவே இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக தேசிய கட்சிகள் காங்கிரஸ் மட்டும் இல்ல, பாஜக உட்பட நம்மளுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும்ங்கிற அந்த புள்ளியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிற ராமதாசும் திருமாவளவன் அவர்களும் உட்கார்ந்து பேசினா இப்போ அங்க விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் நடுவில் ஒரு முட்டல் மோதல் நிலவர சுச்சுவேஷன் உருவாயிருக்கு. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசியல் வட்டாரத்தில் முக்கியமான பேசுபொருளாக உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது திமுக காங்கிரஸ் இடையிலான ஒரு அந்த மோதல் போக்கினுடைய ஒரு நீட்சியான ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அது இன்னைக்கு ஏன் பேசுபொருளாச்சு அப்படின்னு கேட்டோம்னா, முதல்வர் அவர்களினுடைய கருத்துனால அது பேசுபொருளாயிருக்கு. அப்படி முதல்வர் அவர்கள் சொன்ன விஷயம், அதற்கப்புறம் நடந்திருக்கிற எதிர் வினையான விஷயங்கள் என்னென்ன, இதுல லாங் டேர்மா என்னென்ன விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சில அரசியல் விமர்சகர்கள் நோக்கர்கள் கருதுறாங்க அப்படிங்கிறது தொடர்பான ஒரு முழுமையான விவரங்கள் தற்போதைக்கு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல முதலாவதா முதல்வர் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, என்டிடிவிக்கு அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்கிறாரு. அந்த என்டிடிவி கேள்வி கேட்டவர் வந்து ஒரு விஷயம் கேட்கிறாரு, உங்களுடைய ஆட்சி அதிகாரத்துல ஷேர் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுப்பீங்களா, அதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்குறாரு. அதுக்கு வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது, இது எங்களுக்கும் தெரியும் அவர்களுக்கும் தெரியும், கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த இடையில் சிலர் திட்டமிட்டுள்ளனர் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்குன்றதே இது வரைக்கும் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்கிற முதல்வர் அவர்கள் அது அவங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறது மூலமாக இங்கே காங்கிரஸை தான் குறிப்பிடுறாரு அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்கப்படுது. அப்போ ஏன்னா காங்கிரஸ் வந்து ரீசெண்ட் டேஸாக குறிப்பிட்டு சொல்லணும்னா கொஞ்சம் முழுவீச்சில் அப்படின்னு பார்த்தா கடந்த டிசம்பர்ல இருந்து இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதற்கும் முன்னதாகவே செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல எல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்களுடைய வெல்லும் ஜனநாயக மாநாடு, மது ஒழிப்பு தொடர்பான மாநாடு, இந்த மாதிரிலாம் நடக்கும் பொழுது கூடவே இந்த விஷயமும் பேசு பொருளாச்சு. ஆனா அதற்கப்புறம் விசிகாவினர் அந்த விஷயத்துல இருந்து அப்படியே பின்வாங்கிட்டாங்க, அமைதியாயிட்டாங்க. ஆனா காங்கிரஸ் டிசம்பர்ல இந்த விஷயத்தை பேச ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இதுல ராகுல் காந்தி அவர்களோ சோனியா காந்தி அவர்களோ கார்கே அவர்களோ இவங்களாம் ஏதாவது இது தொடர்பாக பேசினார்களான்னு கேட்டா கிடையாது. ஆனா தமிழக காங்கிரஸ்ல இருக்கிற முக்கியமான சில நபர்கள், மாணிக்கம் தாக்கூர், அழகிரி, ஜோதிமணி உள்ளிட்ட பல பேர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாமே வந்து இந்த விஷயம் தொடர்பாக ரொம்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு காங்கிரஸ் தலைமையும் வந்து முற்றுப்புள்ளி வைத்த மாதிரியான விஷயங்கள், அதற்கான முயற்சி எடுத்ததாக தெரியல. இல்ல அப்படி எடுத்தும் அதை கேட்காமல் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. அப்படி செய்து கொண்டிருந்தால் அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலன்ற ஒரு கேள்வியும் வருது. அப்ப இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் காங்கிரசினுடைய டெல்லி தலைமை தான் முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இது மாதிரியான பேச்சுக்கள் காங்கிரஸுக்குள் எழுந்துட்டு இருக்கிறதுக்கு. அப்போ இந்த விஷயத்துக்கு முதல்வர் அவர்கள் தற்போது தன்னுடைய பதில் மூலமாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் முதல்வர் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறார்ன்ற செய்தி வெளியாகும் போது பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். இனிமே வந்து அப்ப காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்கு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்பன்னு அதற்கு ஒரு பதிலடியாக வந்து மாணிக்கம் தாக்கூர் எம்பி அவர்கள் வந்து ஒரு பதிவை ஒன்று போடுறார். அந்த பதிவை பார்க்கும்போது கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சியினுடைய ஆட்சியா அப்படிங்கிறத மக்கள் முடிவு செய்வாங்க. 2006 மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது தமிழக காங்கிரசினுடைய தவறு அப்படின்னு குறிப்பிடுறாரு. 2006 to 2011 காலகட்டங்களில் திமுக ஆட்சி நடந்த சமயங்களில் திமுக வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் இருந்தது. அப்போது அந்த சினாரியோவை பயன்படுத்தியே நம்ம வந்து அப்பயே ஆட்சியில் பங்கு பெற்றிருக்க வேண்டும், அப்படி பெறாதது தமிழக காங்கிரசினுடைய தவறு அப்படின்னு குறிப்பிடுற மாணிக்கம் தாக்கூர் இப்போ முதல்வர் அவர்கள் சொல்வது போல தமிழ்நாட்டுக்கு இது ஒத்து வராதது அப்படின்னா அதை வந்து மக்கள் முடிவு செய்யட்டும் அப்படிங்கிறார். இதை ஃபாலோ பண்ணி பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாரு, அவர் வந்து இது மக்கள் வந்து இந்த விஷயத்தில்
விஷயத்துல வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தமிழக மக்களுக்கு இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படிங்கிறது, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு போலியாக உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம், ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறத சொல்றாரு. பிற மாநிலங்கள்லாம் இது சாத்தியப்படும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் இதுக்கு ஏன் அக்செப்டன்ஸ் வரமாட்டேங்குது அப்படிங்கிறத ஒரு கேள்வியாகவும் அவர் எழுப்புறாரு. அதில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ இது மூலமாக மறுபடியும் சரி, முதல்வர் அவர்கள் கருத்தால இதற்கு ஒரு பிரச்சனை முற்றுப்புள்ளி வச்சாச்சு, அப்போ இனிமே திமுக காங்கிரஸ் இடையிலான மோதல் போக்குகள் பெருசா இருக்காது, இந்த கூட்டணி தொடர்பாக மட்டும் பேசிட்டு அப்படியே டிராப் பண்ணுவாங்க, இவ்வளவு சீட்டு அப்படிங்கலாம் முடிவு பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்க்கப்பட்டது. ஆனால் திரும்பவும் அந்த முதல்வர் வைத்த முற்றுப்புள்ளியை வந்து கமாவா மாற்றி இருக்கிறாங்க மறுபடியும் தமிழக காங்கிரஸ்ல இருக்கிற சில பேர் அண்ட் பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட. இப்போ இதுல தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைமை என்னதான் சொல்றாங்க, செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பாயிண்ட்ங்கிறது இதை எப்படி வந்து ஒரு காங்கிரஸ்காரரா சொல்றாரா, திமுக ஆள் மாதிரி சொல்றாரா அப்படிங்கிறதுல வந்து ஒரு பார்வையை ஒரு குழப்பத்தை தான் உண்டு பண்ணுது. இது இந்த பக்கமா அப்படின்ற யோசனையை கொடுக்குற வகையில் அவருடைய கருத்து இருக்கு. ஒரு மெல்லிசான கோடு, இந்த பக்கம் போனா காங்கிரஸ், இந்த பக்கம் போனா திமுகன்ற மாதிரி அந்த கோட்டு மேல நின்றுக்கிட்டு நான் அப்படியே கொஞ்சம் ஆடிட்டு கொடுக்குறேன்பான்ற மாதிரி அப்படியே கருத்து. முதல்வர் சொன்னது அவருடைய கருத்து அப்படிங்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? அப்போ இது திமுகவுக்கு அகெயின்ஸ்டான பேசுற ஒரு காங்கிரஸ்காரராக பேசுற பாயிண்டா அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆனால் அவர் வந்து இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் சூழலை பற்றி பேசியிருக்கிறாரு அப்படின்றாரு. ஓ, அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரா செல்வ பெருந்தகை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதுக்கப்புறம் இரு தலைமைகளும் பேசி முடிவெடுப்பார்கள், தலைமையின் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல திரும்பவும் என்ன பண்றது? அப்போ நான் இந்த விளையாட்டுக்கு நான் வரல, நான் மறுபடியும் அந்த மெலிசான கோட்டுக்கு நடுவுல நின்னுக்கிறேன், அதனால இது தலைமைகள் பேசி முடிவெடுக்க வேண்டியது, இதுல நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்ற மாதிரி அந்த பாயிண்டையும் முன்வைக்கிறார். ஸோ இதுல வந்து உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு உன்னோட சின்னத்துல ஒரு குத்து அப்படின்ற மாதிரி இங்கிட்டும் ஒரு பேச்சு, இங்கிட்டும் ஒரு பேச்சு, அந்த நடுவில் ஒரு பேச்சு, இப்படியான பேச்சாக தான் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுடைய கருத்து இருக்கு. இதுல மேற்கொண்டு அப்ப இதை பேஸ் பண்ணி திமுக காங்கிரஸ் உறவுல விரிசல் வருமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது இல்ல அதெல்லாம் கண்டிப்பா வராது, திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது ரொம்ப வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாரு. இப்ப வரைக்கும் அப்படிதான் பார்க்கப்படுது. ஆனா அப்ப போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இன்னும் பூதாகரமாகும் பட்சத்தில் அது எதை நோக்கி நகரும்ன்றது தெரியல. ஏன்னா பொதுவாகவே அரசியல்ல வந்து எதுவும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற சுச்சுவேஷன்ல, அதுவும் இந்த 2026 எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நடக்கிற இந்த அரசியல்கள் ரொம்பவே கணிக்க முடியாததா இருக்கு. எது வேணாலும் நடக்கலாம், யூகிச்சதை தாண்டி இன்னும் என்னென்னவோ நடக்கலாம் அப்படின்ற கருத்துக்கள் தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் இதை வைத்து திமுகவிடமிருந்து வெளியேறுமா அப்படிங்கிறது இல்லைன்னு மறுத்தர முடியாது, இல்லை ஆமான்னு சொல்லிட முடியாது. ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இதில் லாங் டேர்மான விஷயங்கள் என்னவா இருக்கு? இப்போ தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சாத்தியப்படவே படாதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒன்று இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து சில அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் சில விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது நீங்க இப்பவே அதை எப்படி சொல்லிட முடியும், கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. ஓகே, இப்போ வரைக்கும் ஒத்து வரல, ஏதேதோ பண்ணி எல்லாமே சமாளிச்சாச்சு, அதுக்கான சூழல்கள் அமைந்த போதும் கூட அதை கூட்டணி கட்சிகள் பயன்படுத்திக்க தவறிவிட்டது அப்படின்னு கூட அதை எடுத்துக்கலாம். இந்த சினாரியோ அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக தேசிய கட்சிகள், காங்கிரஸ் மட்டும் இல்ல, பாஜக உட்பட தேசிய கட்சிகளே வந்து அந்தந்த மாநிலங்கள்ல தாங்கள் இதுவரைக்கும் கால் பதிக்காத அல்லது ஏற்கனவே கால் பதிச்சு ஒரு நீண்ட இடைவெளி இருக்கிற மாநிலங்கள்ல மறுபடியும் தங்களுடைய வளர்ச்சியை கட்டமைச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதிகாரத்துல பங்கு வேண்டுங்கிற அந்த புள்ளியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிற இந்த 2026 காலகட்ட சினாரியோல நீங்க முன்கூட்டியே எப்படி சொல்லிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அப்போ நீங்க இதை எப்ப சொல்லவும் முடியும், எப்போ சொல்லலாம்? திமுகவோ அதிமுகவோ வெற்றி பெறும் பட்சத்தில், அது தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெறும் பட்சத்தில் கூட்டணியினுடைய தயவில்லாமலும் ஆட்சி அமைக்க முடியும்ன்ற அந்த சினாரியோ எட்டப்படும் பட்சத்தில் இங்கே வந்து கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக கிடையாது, ஒரு கட்சியினுடைய ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிறத வந்து அப்போ சொல்லலாம். ஆனால் இப்போவே எப்படி சொல்லிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, சொல்கிறாங்க. ஏன்னா இப்படியாப்பட்ட கருத்துக்கள் வருவதற்கான காரணம் என்னன்னா, இப்போ வரைக்கும் இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் பத்தின பார்வைகளையும் தகவல்களையும் தரவுகளையும் சேகரிக்கிறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்குன்னா, இந்த முறை வந்து ரொம்ப கணிக்கவே முடியாது. அதுவும் குறிப்பாக இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே கணிக்க முடியாததாக இருக்கிறது. யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காம போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. யாருக்கு அந்த கூடுதலா கிடைக்கிறாங்களோ அவங்க பெரும்பான்மையோடு இல்லாம தங்களோடு இருக்கிற கூட்டணி கட்சிகளினுடைய தயவோடு தான் ஆட்சி அமைக்கிற சிச்சுவேஷன் தான் தென்படுது. இதெல்லாம் மீறி ஒரு கட்சி தனி பெரும்பான்மை
பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்குதுன்னா அது வந்து அந்த கட்சிக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கலாம், இல்லை அது ஒரு மேஜிக்கா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ இருக்கிற அரசியல் சினாரியோ அதில் பார்க்க முடியுது. அப்போ அந்த மாதிரி சினாரியோ இருக்கும்போது பெரும்பான்மை அந்த புள்ளியை நோக்கி நகராம இப்பவே வந்து அந்த முன்முடிவுக்கு வந்துட முடியாது அப்படிங்கிறது தான் இங்க பலரினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. இது என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இதுல இன்னொரு பக்கம் காங்கிரஸ் சைடு இந்த விஷயத்தை பார்த்தா டெல்லி தலைமை ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ கார்கேவோ அவங்களாம் இந்த விஷயத்துல அமைதியாவே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. அப்போ அவங்களுக்கு தேவையும் இருக்கு, நம்மளோட வளர்ச்சிக்காக அது வேணுன்ற தேவையும் இருக்கு. அதே நேரத்தில் அது ரொம்ப ஒரு மோதல் போக்கு போய் ஒரு மனக்கசப்பை உருவாக்குற அளவுக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. ஏன்னா அதனால தான் கார்கே அவர்கள் இங்கே இருக்கிற தமிழக நிர்வாகிகள் அவங்களோட அந்த மீட்டிங் போடும்போது உங்களெல்லாம் நான் வந்து கூட்டணி பற்றி பேச சொல்லி நான் உங்களுக்கு ஏதாவது சொன்னேனா அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக பேசினார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான தொகுதி பங்கீடுகள் தொடர்பான பேச்சுக்கள்லாம் பொதுவெளியில் காங்கிரஸார் பேசுறது குறைஞ்சிது அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. பட் அப்படி இருந்தாலும் கூட விரல் விட்டு சொல்லக்கூடிய ஒரு சிலர், மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, இந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்க எல்லாமே வந்து தொடர்ந்து இன்னமும் அதுக்கப்புறமும் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அதனால இதை புரிஞ்சிக்கவே முடியல காங்கிரஸ் தலைமை என்ன மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு. திமுகவை அடிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் புரியுது. அதே நேரம் பிரச்சனை வேணாம், திமுக கூட்டணி உள்ள இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் அப்படிங்கிறதும் புரியுது. இன்னொரு பக்கம் விஜயை காட்டி தங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற காங்கிரஸ் வந்து அதையே எத்தனை நாளைக்கு சொல்லி பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ இதுல ஏன்னா இப்போ ஒரு பக்கம் தாவேகா தரப்புல இருந்து இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களை காரணம் காட்டி நீங்க உங்களோட சீட்டு பேரத்தை பேசுறதா அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்தும் கோச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதுல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆல்ரெடி திமுக காங்கிரஸ், திமுக கூட்டணியில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை இப்படின்னு ஒன்று இருக்கும்போது இதில் காங்கிரஸுக்கும் விசிகாவுக்கும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னொரு பிரச்சனை வேற கிளம்பி இருக்குது. என்னன்னா ரீசெண்டாக வந்து மதுரையில் பேசும்போது செல்வ பெருந்தகை அவர்கள் கிட்ட இந்த மாதிரி உங்களோட கூட்டணியில் ராமதாஸ் அவர்கள் வராரா, ராமதாஸ் பாமக இடம்பெறுதான்னு கேட்கும்போது அது செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து இல்லைங்க, அது வந்து நீங்கள் திமுக தலைமை கிட்ட முதல்வர் கிட்ட போய் கேட்க வேண்டிய கேள்வி அது, நீங்கள் அந்த மாதிரி கேளுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் சொன்னதாக இவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் இது செய்திகள் வழியாக எப்படி வெளியானது, ஒரு சில செய்தி ஊடகங்கள் ராமதாஸும் திருமாவளவன் அவர்களும் உட்கார்ந்து பேசினா இதில் வந்து இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னதாக ஒரு செய்திகள் வந்தது. அது தொடர்பான ஒரு கேள்வியை வந்து விசிகாவில் வன்னியரசு அவர்கள் கிட்ட கேட்கும்போது எங்க தொல்காப்பியர் திருமாவளவன் அவர்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு செல்வ பெருந்தகை இன்னும் வந்து வளரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல போக அதுக்கு இவர் செல்வ பெருந்தகைட்ட திரும்ப வன்னியரசு சொன்னார்னு கேட்க அவரு வந்து இந்த மாதிரி அரைவேக்காட்டுத்தனம் பேசக்கூடாதுன்ற வார்த்தையை பிரயோகிக்க இப்போ அங்க விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் நடுவில் ஒரு மோதல் நிலவர சிச்சுவேஷன் உருவாயிருக்கு. என்னதான் பிரச்சனை, ஏன் திமுக கூட்டணிக்குள்ள இப்படியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா வெளியில சரி இந்த விஷயங்கள் ஏன் இவ்வளவு தூரம் பேசுபொருளாது, இது யூஸ்வலா நடக்கிற மாதிரி தானே அப்படின்னு கடந்து போக முடியாம ஏன் இதெல்லாம் பேசு பொருளாகுதுன்னா அதுக்கு திமுகவே தான் காரணம். என்னன்னா எங்களுடைய கூட்டணி வலிமையாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏப்பா நீங்க வலிமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளவு சண்டைகள் வந்துகிட்டு இருக்கே அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் உன்னித்து கவனிக்கப்படுகிறது. இதையெல்லாம் திமுக தலைமை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, முடிவுக்கு கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், காங்கிரசினுடைய இந்த ஒட்டுமொத்த முயற்சிகளுக்கும் ஒரு பலன் ஒன்று கிடைச்சிருக்கா, எதுவுமே கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அப்படின்னு பார்த்தா ஒரு வகையில் ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. என்னன்னா எப்பவுமே தேர்தல் நெருக்கத்தில் தொகுதி பங்கீடுகளை முடிவு பண்ற திமுக இந்த முறை இந்த கூட்டணி தொடர்பாக பேசுவதற்கு குழு அமைத்து இந்த பிப்ரவரி 22 நினைக்கிறேன், 22-23 லைக் அந்த டேட்ல இருந்து அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவே வந்து காங்கிரசினுடைய அந்த நெருக்கடிகளுக்கு அவங்களோட முயற்சிகளுக்கு கிடைச்ச ஒரு சின்ன பலனாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா எப்போவுமே தேர்தல் நெருக்கத்தில் வந்து பேசுகிற திமுக இப்போ இறங்கி வந்து கொஞ்சம் முன்கூட்டியே பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் இதில் திமுக என்ன ட்விஸ்ட் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல, அதெல்லாம் அந்த டைம் வரும்போது தான் தெரியும். பட் மொத்தத்தில் திமுக காங்கிரஸ் இடையிலான
இந்த மோதல் போக்கு இல்லை இந்த ஒரு பேச்சுவார்த்தைகள், கருத்து பதிலடிகள், கருத்து மோதல்கள் இதெல்லாமே வந்து எந்த புள்ளியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எய்தர் தங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பெறுவதா, இல்ல திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி, கிடைக்காத பட்சத்தில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேகாவோடு கூட்டணி அமைப்பதா. ஏன்னா இந்த பக்கம் தாவேகாவும் வந்து ஒரு ஃபைனல் ஆஃபர் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் வந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எம்பி சீட்ஸாக இருக்கட்டும் அண்டு ஒரு 50 தொகுதிகள் வரைக்கும், அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள்லாம் வந்து இந்த மாநகராட்சிகள்லாம் ஒரு 6-7 இடங்கள், கவுன்சிலில் மேபி முன்ன பின்ன இருக்கலாம் எனக்கு. ஆனால் அந்த செய்தி வந்தது. இப்படியாப்பட்ட ஆஃபர் எல்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க தாவேகா தரப்புல இருந்து. அப்போ இதை இதெல்லாம் பார்த்துட்டு கூட அது கொடுத்த தைரியத்தின் பேரில் கூட இன்னமும் நம்ம ஃபுல் ஃபோர்ஸோட செயல்படுறாங்களோ என்னமோன்னு தான் பார்க்க நேரிடுது. பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. திமுக கூட்டணியிலேயே காங்கிரஸ் தொடர்ந்து இருந்தே தங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பெற்றுவிடுமா, அல்லது திமுகவால் மீண்டும் சமாதானப்படுத்தப்படுமா, சமரசம் செய்யப்படுமா, இல்லை இது எல்லாத்தையும் மீறி காங்கிரஸ் நாங்கள் வளர்த்தே ஆகும், அதனால எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் இன்னொரு மாற்று வழியை சூஸ் பண்ணுறோன்னு சொல்லி தாவேகாவோடு போக போகிறாங்களா, என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் இனி வரும் காலங்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். மறுபடியும் வேறு சில அரசியல் நிகழ்வுகள் தொடர்பான கருத்துக்களோடு தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இந்த விஷயத்தில் உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. நன்றி.